இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா திருச்சி பக்கத்துல ஒரு பர்மா புகழ் அத்தோ அப்படின்னு சொல்லி ஒரு அத்தோ கடைக்கு வந்திருக்கோம். அண்ணனோட கடை மட்டும்தான் சின்ன கடை. ஆனா பாத்தீங்கன்னா கூட்டம்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்கு. நம்ம கரெக்டா வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவ்வளோ பேர் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி போயிட்டு என்னென்ன இருக்கு என்னன்னு நம்ம பார்ப்போம். பாருங்க அண்ணன் கடையில வந்து இது மசாலா முட்டைன்னு நினைக்கிறேன். நல்லா சில்லி ஃபிளேக்ஸ்லாம் நல்லா அதிகமா போட்டு நல்லா சூப்பரா இருக்கு. பக்கத்துல பாருங்க அத்தோ போட போறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி போறாங்க என்னன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அத்தோ போடுறதுக்காக வந்து தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க எண்ணெய்லாம் நல்லா சூடா வந்திருக்கு. வாங்க எப்படி போறாங்க என்னன்னு பார்ப்போம். பாருங்க அங்க வந்து அத்தோக்கு வந்து எல்லாம் நல்லா சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு சைடு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். பக்கத்துல வந்து அண்ணன் ஒருத்தவர் இருக்காரு. அண்ணன் வந்து என்னென்ன டிஷ் கிடைக்கும் நம்ம கேட்போம். அண்ணன் உங்க கடையில வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன டிஷ்னு கிடைக்கும்? கடை பேர் எஸ்எஸ் பர்மா நூடுல்ஸ். ஓகே. கடை திருச்சி கிளை நகர் 5வது கிளாஸ்ல இருக்கு. நம்ம கடையில் ஃபேமஸ் பண்ணா சிக்கன் அத்தோ இருக்கு, சிக்கன் நூடுல்ஸ் இருக்கு, எக் நூடுல்ஸ் இருக்கு, அத்தோ ஃப்ரை இருக்கு, முட்டை மசாலா இருக்கு, முட்டை பேஜ் இருக்கு, பாங்கான்னு ஒன்று இருக்கு, கையில் மிக்ஸ் பண்ணுறது, அது தனியாக மிக்ஸ் பண்ணி தருவாங்க. அத்தோ வந்து கையில் மிக்ஸ் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து முட்டை பேஜா இருக்கு, முட்டை மசாலா இருக்கு, சிக்கன் நூடுல்ஸ் இருக்கு. நம்ம கடையில் இருக்கிறதுல அதான் ஃபேமஸ். நம்ம கடையில மட்டும் 5 கடை இருக்கு. நம்ம கடை உங்க கடை 5 கடை இருக்கானே? கடை இருக்கு. அப்படியே அந்த 5 கடையோட லொகேஷன் கரெக்டா எங்க 5 கடை நம்ம கிளநர் 7th கிளாஸ்ல ஒன்று இருக்கு. ஓகேண்ணா. கிளநர் 5வது கிளாஸ்ல ஒன்று, உறையூர் ஒன்று இருக்கு, பவளவில் ஆர்ச்சி ஒன்று 2வது கடை. ஃபர்ஸ்ட் கடை கிடையாது, 2வது கடை நம்ம எஸ்எஸ் பர்மா போயிட்டுருக்கோம். அதுலேயே ஆப்போசிட்டாக போனால் சன் பிளாசாக்கு எய்த்தாப்பில் இருக்கும். அது ஃபுல்லாக நம்ம கடை பேர் எஸ்எஸ் பர்மா நூடுல்ஸ். 5 கடையும் அதே பேரில் தான் இருக்கும். நம்ம கடை தேடி வரலாம் நீங்கள். ஆனா இந்த ஸ்விக்கி இது ஜொமேட்டோன்னு சொல்லி அவைலபிள்னு சொல்லி மேல போட்டிருக்கீங்க. அதுல என்ன நேம் வரும்னு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோல இப்போ நாங்கள் சொன்னது எல்லாமே இருக்கு. எஸ்எஸ் பர்மா அத்தோ நூடுல்ஸ்னு போட்டாலே வந்துடும் ஸ்விக்கி ஜொமேட்டோல. ஓகே. அதில் போட்டிங்கன்னா ஆர்டர் எல்லாம் வந்துடும். நம்ம 7th கிளாஸ்ல வந்து ஆர்டர் போகும். அந்த கடையா 7th கிளாஸ்ல நம்ம கடையா பிடிச்சி போட்டிருக்கோம். இது நம்ம ரோட்டு சைட்ல சந்தில போட்டிருக்கோம். அங்கே கடையா இருக்கு. அங்கே உட்காந்து சாப்பிடணும், அங்கே போகலாம். அங்கே போகலாம். ஓகே. ஆனால் எத்தனை வருஷமான இந்த நாங்கள் வந்து 30 வருஷம் 35 வருஷம் ஆச்சு இந்த கடை ரிலீஸ் ஆகி. இந்த கடை ரிலீஸ் ஆகி 35 வருஷம் ஆச்சு. ஓகே. நம்ம கரெக்டா வந்து இப்போ உங்க கடை எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு? நம்ம கடை பார்த்தீங்கன்னா கிளைநகர் 5வது கிளாஸ் மக்கள் மன்றத்துக்கு ஆப்போசிட். பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கும். அது ஸ்கூலுக்கு ஆப்போசிட், டிஆர்பி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். ஓகே. 5வது கிளாஸ் முனையிலேயே இருக்கும். ஓகே. ஆனால் அப்படியே இப்போ நீங்கள் சொன்னீங்க லிஸ்ட்டு, அதோட ரேட்டு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணே. சிக்கன் நூடுல்ஸ் 120 ரூபா. ஓகேண்ணே. அத்தோ முட்டை போட்டால் 70 ரூபா. வெஜ்ஜி அத்தோ 60 ரூபா. சிக்கன் அத்தோ போட்டால் 120 ரூபா. அதுலேயே முட்டை போட்டால் 135 ரூபா. முட்டை பேஜா 40 ரூபா. முட்டை மசாலா 15 ரூபா. எக் நூடுல்ஸ் கல்லில் போடுறது எக் நூடுல்ஸ், அது வந்து சாப்பிட்டா 50 ரூபா, பார்சல் 60 ரூபா. அவ்வளோதானே? அண்ணன் கடையோட மெனு சொல்லியிருப்பாரு பாருங்க. மறக்காம திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. அங்க வந்து அத்தோ போட்டுட்டு இருக்காங்க. வாங்க நம்ம எப்படி போறாரு என்னன்னு பார்ப்போம். பாருங்க அண்ணன் கடையில வந்து நல்லா சூடா வந்து அத்தோ போட்டுட்டு இருக்காங்க. வாங்க எப்படி போறாரு என்னன்னு பார்ப்போம். நல்லா சூப்பரா இருக்கு அத்தோ. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே சாப்பிடணும் போல இருக்கும். அவ்வளவு தரமா இருக்கு பாருங்க. பாருங்க அண்ணன் கடையில நல்லா சூடா ஒரு 3-4 முட்டை மேல ஊத்துறாரு. எவ்வளவு ஊத்துறாருன்னு பார்ப்போம். அண்ணன் கடையோட லொகேஷன் வந்து இந்த வீடியோ முடிவுல நம்ம சொல்லுவோம். மறக்காம திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா அண்ணன் கடையில வந்து சாப்பிட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கனாலும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க அந்த உடைச்சு போட்ட முட்டையை வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 முட்டை போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ணன் வந்து இப்ப ஒரு முட்டை கொடுக்குறாரு. கஸ்டமர் முட்டை ஒண்ணு சாப்பிட்டு இருக்காரு. கஸ்டமருக்காக வந்து அது பேஜோ செட் ஆனே. பாருங்க அண்ணன் கடையில வந்து அந்த பேஜோ செட்டுன்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்காரு. அண்ணன் கடையோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாருங்க வரிசையா வச்சிருக்காரு.
கஸ்டமருக்காக வந்து இப்போ பார்சல் பண்ண போறாரு. எப்படி பண்றாரு நம்ம பார்ப்போம். எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இது பேஜோ செட்டானே. நான் அப்படியே கொஞ்சம் ஜூமிங்ல காமிங்க பாருங்க. அண்ணன் கடையில வந்து இதான் பேஜோ செட்டா. ஓகேண்ணே. அத்தை போட போறீங்களாண்ணே? இப்போ அண்ணன் வந்து இப்போ அத்தை போட போறாரு. எப்படி போறான்னு பார்ப்போம். பாருங்க எல்லாமே தனித்தனியா வந்து எடுத்து வைக்கிறாரு. இதுதான் அண்ணன் கடையில் நல்லா சூப்பரா இருக்கு அத்தோ. பாருங்க அள்ளி வைக்கிறாரு. எல்லாத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போறாரு. போட்டுடலாம். பாருங்க கொஞ்சம் போறாரு. அது வந்து முட்டையெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி போறாரு. ஓகே. பாருங்க இப்போ வந்து அண்ணன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. பாருங்க எல்லாம் நல்லா சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சாஸ் போறான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அண்ணா கடையில சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில கமெண்ட் பண்ணுவோம். மறக்காம கொஞ்சம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோட லொக்கேஷன் வந்து அண்ணன் வீடியோலேயே ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம ஒரு தடவை காமிப்போம், பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கன்னா திருச்சி தில்லைநகர்ல மக்கள் மன்றம்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு. இதுதான் வந்து அந்த ஸ்கூலு. பாருங்க அண்ணன் கடையோட டைமிங் மட்டும் கேட்க மறந்தாச்சு. கண்டிப்பா கேட்போம். அதுக்கு ஆப்போசிட் சைட்ல வந்தீங்கன்னா SS பர்மா புகழத்தோ அப்படின்னு சொல்லி அண்ணன் கடை வச்சிருக்காரு. ஈவினிங் டைம் ஒரு 6 மணிக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் நிற்கிது. கூட்டம் ஏகப்பட்ட பேர் வந்து சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. மறக்காம திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. எல்லாமே நல்லா சூப்பரா கொடுக்குறாங்க. அந்த லொக்கேஷனும் உங்களுக்கு தெரியலனா அப்படியே வாங்க. தில்லைநகர் 5வது குறுக்கு சாலை. இதுதான் வந்து 5th கிராஸ் தில்லைநகர்ல. இதுல நேரா போனீங்கன்னா இதான் ஃபுல்லா 5th கிராஸ். அந்த போர்டுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடை வந்து ஒரு மஞ்சள் கலர் போர்டு ஒன்று இருக்கு. அந்த போர்டுக்கு கீழே அப்படியே இருக்கு. மறக்காம திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா வந்து அண்ணன் கடையில சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இதே மாதிரி வந்து சின்ன சின்ன கடையோட வீடியோ வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க திருச்சியில இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு ஈவினிங் டைம்ல நல்லா தரமான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னா கண்டிப்பா வந்து இந்த கடையை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா மறக்காம நம்ம சேனல்ல வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்ணன்ட்ட சொல்லிட்டு கிளம்புவோம். அண்ணா உங்க கடையோட டைமிங் என்னண்ணே? கடையோட டைம் 3ல இருந்து 10:30 வரையுமா. காலை ஈவினிங் 3 மணி, மதியம் 3 மணில இருந்து நைட்டு 10:30 வரையுமாண்ணே? ஓகேண்ணே. பாருங்க எல்லாமே கிடைக்கும். கரெக்டா ஒரு ஈவினிங் ஒரு 3 மணியை போல வந்தீங்கன்னா அண்ணன் கடையில வந்து எல்லா டிஷ்ஷும் ரெடி பண்ணியிருப்பாங்க. மறக்காம திருச்சி மக்கள் எல்லாரும் வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு இந்த வீடியோ கடையில கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம். அண்ணா போயிட்டு வரோண்ணே. பாய்ண்ணே. ஓகேண்ணே.